கரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது இதய நோயில ஒரு வகை. நம்ம ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய் சுருங்கியோ இல்ல அதுல ஏதாவது அடைப்பு இருந்துச்சோ அப்படின்னா அதை கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்க ரத்தம் தான் நம்ம இதயத்துக்கு ஆக்சிஜன், அப்புறம் அதுக்கு தேவையான மற்ற விஷயங்களை எடுத்து சொல்ற ஒரு டிராவல் ஏஜென்ட். அந்த மாதிரி போகிற அந்த ரத்தம் செல்லுற நாளங்கள்ல கொழுப்பால ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது இதய அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த மாரடைப்பை நம்ம நிறைய அறிகுறிகள் மூலியமா கண்டுபிடிக்கலாம். அதுல ஒரு சில அறிகுறிகளை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம மார்பு, தோல், தாடை, கழுத்து பகுதி இந்த மாதிரி இடங்கள்ல அதீதமா வலி இருந்ததுன்னா அது மாரடைப்புக்கான ஒரு அறிகுறியா இருக்கும். திடீர்னு மூச்சு திணறல் வருது அப்படின்னா அது கூட ஒரு அறிகுறி தான். அதே நேரத்தில் ரொம்பவும் லோ சுகர் போனால் கூட வேர்க்கும். அந்த வேர்வையை தாண்டி மாரடைப்புனால வர்ற வேர்வை ரொம்ப திடீர்னு உடம்பு வேர்க்கும். அதனால நமக்கு ஷோல்டரில், கையில், கழுத்தில், தாடை பகுதியிலலாம் வலி மாறி மாறி டிராவல் ஆகிட்டே இருக்கும். அதுவும் ஒரு அறிகுறி தான். தொடர்ச்சியாக ஜீரண கோளாறு இருந்தால் கூட நம்ம இதயத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது, நம்ம தலைப்பகுதி ஒரு மாதிரி லேசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது, இதெல்லாம் கூட மாரடைப்புக்கான ஒரு அறிகுறி தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி இருந்ததுன்னா உடனடியாக நம்ம டாக்டரை பார்த்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் சரி. அதே நேரத்தில் கட்டுப்படுத்தாத சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு இந்த மாதிரி மாரடைப்பு வரும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே பெருசாக வெளியில் தெரியாது. ஸோ சர்க்கரை வியாதிக்காரருக்கு வர்ற மாரடைப்பு சடனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வலிகள்லாம் உணர முடியாது, பெரிய சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ளே வைக்கிறது தான் நம்மளுடைய இதயத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான வழி. இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்றது ஆராய்ச்சியோட முடிவு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு சீரான மருத்துவ பரிசோதனை மூலியமாக இதயத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவத்தை நம்ம பார்த்துக்கணும். உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு முறையிலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு சில பிரச்சனைகளை கண்டுபிடிக்கும் போது அதை அந்த சின்ன பிரச்சனையோடையே நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு அதை தாண்டி அது பெருசாக வளர விடாமல் நம்ம பார்த்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமாக சொல்கிற விஷயம். இதய கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்காமல் அது எதனால் வந்தது, ஏன் வந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். இந்த இடத்துல பேலியோ டயட் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா பேலியோ டயட்டில் இருக்கும்போது நமக்கு சர்க்கரை வியாதிகள் நல்ல கட்டுக்குள்ள வருது, நம்மளுடைய கொழுப்பு அளவுகள் சரியான லெவலுக்கு வருது, முக்கியமாக கெட்ட கொழுப்புகள் ரொம்ப குறையுது, நல்ல கொழுப்பு அதிகமாகுது. இப்போ ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒரு அடைப்பு இருக்கு, அவருக்கு பேலியோ டயட் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருமானா அப்படி கிடையாது. ஏற்கனவே ஒரு சின்னதாக ஒரு அடைப்பு இருக்கு, இல்லை ஒரு 30% 40% இருக்கு அப்படின்னா நீங்கள் பேலியோ டயட்ல இருக்கும் பொழுது, சரியான உணவு முறையில் இருக்கும் பொழுது மறுபடியும் அது பெருசாக ஆகாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே நேரத்தில் என்னதான் நம்ம டயட்ல இருந்தாலும் மருத்துவர் ஒரு மருந்து கொடுத்துருக்காரு, இல்லை ஒரு அறுவை சிகிச்சை பரிந்துரை பண்ணுறாங்கன்னா அதை பண்ணிக்கிறது நம்ம நல்லது. அதோடு சேர்த்து நம்ம டயட்ல இருந்தோம்னா நம்ம மிகவும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இதயம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த இதய ஆரோக்கியத்துக்கு நமக்கு சர்க்கரை வியாதி இல்லாமல் இருக்கிறது முக்கியம். சர்க்கரை வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மருத்துவம் மற்றும் உணவு முறை. உணவு முறையில் மிகச்சிறந்தது பேலியோ டயட்.